In this video, we are going to see how to run and install Snort on Windows. Okay. So Snort oda main use enna appadina, it's a free intrusion detection and prevention system. Okay, so Snort நம்ம install பண்ணனும்னா three means softwares are needed to run this Snort. So first Snort வந்து இந்த URL போய்க்கோங்க, snort.org downloads போய்க்கோங்க. ஸோ ஸ்னாட் வெப்சைட்லேருந்து நம்ம வந்து ஸ்னாட் சாஃப்ட்வேரையும் ஸ்னாட் ரூல்ஸையும் டவுன்லோட் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி வரும். நான் ஏற்கனவே இங்கே பார்த்தா உங்களுக்கு தெரியும் சைன்இன் பண்ணியிருக்கேன். ஃபைன். ஸோ உங்கள் மெயில் ஐடி கொடுத்து சைன்இன் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களால் ரூல்ஸ்லாம் டவுன்லோட் பண்ண முடியும். ஃபைன். ஸோ இல்லை அப்படின்னா இதுதான் ரூல்ஸ் தெரியுதா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்னாட் இருக்கும், அண்ட் தென் கீழே ஸ்க்ரால் பண்ணி வந்தால் ரூல்ஸ் இருக்கும். ஃபைன். ஸோ இந்த ரூல்ஸ் வந்து டிசேபிளில் இருக்கும். நீங்கள் சைன்இன் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ரூல்ஸ் டிசேபிளாக இருக்கும். ஸோ உங்கள் மெயில் ஐடி வச்சு ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஸோ இதில் வந்து ஸ்னாட் _2_9_16_1_ installer .x86.exன்னு இருக்குது. ஸோ ஓகே, ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், டவுன்லோட் பண்ணணும். ஆக்சுவலி நான் 64 டவுன்லோட் பண்ணி ரன் பண்ணி பார்த்தேன், ப்ரோக்ராமை ஒர்க் ஆகலை. ஸோ இதில் ரெண்டில் ஏதாவது ஒன்று டவுன்லோட் பண்ணி பாருங்கள். உங்கள் சிஸ்டம் வந்து எது ரன் ஆகுதோ அதை எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இதோட வந்து ஏர்லியர் வெர்ஷனையும் நீ எடுத்து பண்ணலாம். இதுதான் லேட்டஸ்ட் வெர்ஷன். ஸோ அதனால் நான் அதை வந்து டவுன்லோட் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் இதில் ரூல்ஸ் இருக்குது. இது வந்து tar.gis, தட் இஸ் லினக்ஸ் சாஃப்ட்வேரில் தான் இருக்குது. பிகாஸ் tar.gis வந்து நம்ம லினக்ஸில் தான் யூஸ் பண்ணுவோம். எனிவே இட் இஸ் ஆல்சோ அக்செப்டபிள் இன் விண்டோஸ். ஸோ அதையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. என்ன வெர்ஷன் வேணுமோ அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இது வந்து ஸ்னாட் ரூல்ஸ் இது நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஸ்னாட் டவுன்லோட் ஆகிடுச்சு. ஸோ இது நம்ம வந்து ரன் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி கேட்கும், அக்ரி பண்ணிக்கோங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ இது எந்த லிங்க்கில் ஸ்டோர் ஆகிருக்கு, எந்த ஃபோல்டரில் ஸ்டோர் ஆகிருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ ஸ்டார்ட் இன்ஸ்டால் ஆகுது. ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட்டட் வந்த பிறகு க்ளோஸ் கொடுத்துக்கோங்க. ஸ்னாட் ஹேஸ் சக்ஸஸ்ஃபுல்லி பீன் இன்ஸ்டால். ஸோ ஓகே கொடுத்துக்கோங்க. அண்ட் தென் ஸோ நமக்கு வந்து எங்கே இன்ஸ்டால் ஆச்சுன்னு பார்த்துக்கோங்க. தட் இஸ் சி ட்ரைவுக்குள்ளே. ஓகே, சி ட்ரைவுக்குள்ளே போயிருக்கேன். ஸ்னாட்டுன்னு இருக்குது. ஓகே, ஸோ ஸ்னாட்குள்ளே இது எல்லாமே இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. பின் ஃபோல்டர், எக்ஸ்ட்ரா ஃபோல்டர், இது எல்லாமே இருக்கணும். இல்லை அப்படின்னா வேறு வெர்ஷனை டவுன்லோட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் வந்து ஏதாவது தப்பு வந்துச்சுன்னா அன்இன்ஸ்டால் பண்ணி அந்த பர்டிகுலர் யூஆர்எல் அந்த வெப்சைட்டில் போயிட்டு வேறு வெர்ஷனில் டவுன்லோட் பண்ணி என்ன பண்ணுங்க, திருப்பி இன்ஸ்டால் பண்ணி இந்த ஃபோட்டோஸ்லாம் வருதான்னு செக். ஸோ இப்போ அடுத்தது ஸ்னாட்டோட ரூல்ஸாக டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இதை ஃபஸ்ட்டு இது தான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஸ்னாட் ரூல்ஸ் -snapshot 2983 tar.gis அது டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ டவுன்லோட் ஆகிருக்கு. ஸோ இதை என்ன பண்ணிடுங்க, டவுன்லோட்ஸ் இருக்கும், அதை காப்பி பண்ணி ஸ்னாட்டில் போட்டுக்கோங்க. ஸோ இது எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடலாம். ஸோ ஸ்னாட்டில் எக்ஸ்ட்ராக்ட் ஆகுது. ஸோ இது எக்ஸ்ட்ராக்ட் ஆகிட்டு அகெயின் என்ன பண்ணுங்கள், எக்ஸ்ட்ராக்ட் ஃபைல்ஸ். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து ஸ்னாட்டோட ரூல்ஸும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நம்ம எதில் வச்சுருக்கோம், ஸ்னாட்லேயே தான் வச்சுருக்கோம். ஓகே, ஸோ நம்ம ஏதாவது ரூல்ஸ் கொடுக்க போகிறோம். ஓகே, டிராஃபிக் அனாலிசிஸ் பண்ணும்போது ஸ்னாட்டுக்கு ஏதாவது ரூல்ஸ் கொடுக்க போகிறோன்னா இந்த ஸ்னாட்டோட ரூல்ஸில் தான் கொடுப்போம். ஸோ ஸ்னாட்டோட ரூல்ஸில் நிறைய ரூல்ஸ் இருக்குது. ஸோ இதில் தான் நம்ம என்ன பண்ணுவோம், சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ நம்ம வந்து எனக்கு நான் சொன்ன மாதிரி ஸ்னாட்டை ரன் பண்ணுறதுக்கு 3 மெயின் சாஃப்ட்வேர்ஸ் நம்மளுக்கு வேணும். ஃபஸ்ட் வந்து ஸ்னாட் சாஃப்ட்வேர், தென் வந்து ஸ்னாட்டோட ரூல்ஸ், தேர்ட் ஒன் வந்து வின் பிக்அப் டூல்னு நம்மளுக்கு வேணும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த
வெப்சைட்டில் போயிட்டு வின் பிகேப்பை லேட்டஸ்ட் வெர்ஷன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்ஸ்டாலர் ஃபார் விண்டோஸ்ன்னு கொடுத்துருக்கு. ஸோ இந்த இடத்துல டவுன்லோட் நான் எனக்கு இன்ஸ்டால் பண்ணதுனால வருது. ஓகே, ஸோ நம்மளுக்கு இப்போ வந்து வின் பிக்கப் டவுன்லோட் ஆகிடுச்சு. அதை நம்ம இப்போ எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. ஸோ நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணனால அப்படி வருது. ஸோ இப்போ வின் பிக்கேப்போட இன்ஸ்டாலேஷன் ப்ரொசீஜர். ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க, ஐ அக்ரி கொடுத்துக்கோங்க, இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகே, ஏற்கனவே இருந்தாலும் லேட்டஸ்ட் வெர்ஷன் ஓவர் கம் பண்ணி ஏர்லியர் வெர்ஷனை ஓவர் கம் பண்ணி லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்துடும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இன்ஸ்டால் பண்ண பிறகு ஃபினிஷிங் கொடுத்துருங்க. ஓகே, ஸோ நம்ம வந்து 3 சாஃப்ட்வேரையும் நம்ம டவுன்லோட் பண்ணிட்டோம். என்னெல்லாம் டவுன்லோட் பண்ணியிருக்கோம்? ஸ்னாட்டோட ரூல்ஸ் அண்ட் தென் லாஸ்ட் ஒன் இஸ் வின் பிகேப். ஓகே, ஸோ இதை டவுன்லோட் பண்ண பிறகு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஸ்னாட்டோட ரூல்ஸ்குள்ளே போயிட்டு ரூல்ஸுங்கிற ஃபோல்டருக்குள்ளே நிறைய ரூல்ஸ் இருக்கும். ஸோ வந்து இதை நீங்கள் காப்பி பண்ணி, ஓகே, நான் ஏற்கனவே காப்பி பண்ணிட்டேன். ஸோ இதை நீங்கள் காப்பி பண்ணி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்னாட் ஃபோல்டருக்குள்ளே இருக்கிற ரூல்ஸ்குள்ளே போய் பேஸ்ட் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட் பார்க்கும்போது ஸ்னாட்டுங்கிற அந்த சாஃப்ட்வேரை நம்ம டவுன்லோட் பண்ணி அந்த டூலை டவுன்லோட் பண்ணி பார்க்கும்போது அதுக்குள்ளே அந்த ரூல்ஸுங்கிற அந்த ஃபோல்டருக்குள்ளே எதுவுமே இருக்காது. ஸோ நம்ம வந்து ரெண்டாவதாக நம்ம டவுன்லோட் பண்ணியிருப்போம், ஸ்னாட்டோட ரூல்ஸை டவுன்லோட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த ஸ்னாட்டோட ரூல்ஸ்குள்ளே இருக்கிறத காப்பி பண்ணி ஸ்னாட் ஃபோல்டருக்குள்ளே இருக்கிற இந்த ரூல்ஸ்குள்ளே என்ன பண்ணிடுங்க, பேஸ்ட் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து நீங்கள் வந்து 3 சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ண பிறகு பண்ண வேண்டியது. அண்ட் தென் ஒவ்வொரு ஃபோல்டருக்குள்ளே, ஓகே, ஸோ இதெல்லாம் இருக்கான்னு பார்த்துக்கோங்க, ஸ்னாட் அப்ளிகேஷன் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ நான் அதை ரன் பண்ணி காமிக்கிறேன், ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர். ஸோ ரன் பண்ணும் போதில் ஓகே ஸ்னாட் வந்து இனிஷியலைஸ் ஆகிருக்கும். நான் எனக்கே வந்துட்டு லோக்கல் ரூல்ஸில் ஒரு ரூல் கொடுத்துருக்கேன். என்ன அப்படின்னா, எனக்கு வந்துட்டு டிசிபி, யூடிபி, ஐசிஎம்பி பேக்கெட்ஸ் வந்து நெட்வொர்க்கில் போனால் எனக்கு வந்து ஒரு அலர்ட் சிம்பிள் வர மாதிரி நான் எழுதிட்டேன். ஸோ அதனால் அது அந்த கான்ஃபிகரேஷன் ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ நான் கேன்சல் பண்ணிவிட்டேன். ஓகே, ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஸ்டாப் பண்ணுறதுக்கு என்ன கமெண்ட் அப்படின்னா Ctrl+C யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ பின்குள்ளே இந்த ஸ்னாட் அப்ளிகேஷன் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அண்ட் தென் எக்ஸ்ட்ரா அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் இருக்கும். இது ஸ்னாட் ஃபோல்டரில் தான். ஓகே, ஸோ எக்ஸ்ட்ராங்கிற ஃபோல்டருக்குள்ளே இந்த ஸ்னாட் கான்ஃபிகரேஷன் ஃபைல் இருக்கும். ஸோ தெரியுதா? இந்த ஸ்னாட் கான்ஃபிகரேஷன் ஃபைலை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், எடிட் பண்ணணும். எடிட் பண்ணால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், ரன் பண்ண முடியும், ஸ்னாட்டை ரன் பண்ண முடியும். ஃபைன். ஸோ நான் எப்படி வந்து நம்ம எடிட் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். ஸோ தெர் ஆர் நம்பர் ஆஃப் திங்ஸ் வி ஹேவ் டு டூ இன் திஸ் கான்ஃபிகரேஷன் ஃபைல். ஸோ நான் ஃபஸ்ட் எல்லாத்தையும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்லித்தரேன். தென் லைப்ரரி ஃபைலுக்குள்ளே 2 ஃபோல்டர் கண்டிப்பாக இருக்கணும். ஒன் இஸ் டைனமிக் இன்ஜின், இன்னொரு வந்து டைனமிக் ப்ரீ ப்ராசஸர். இந்த 2 இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இந்த 2 ஃபோல்டர்லேயும் ஓகே ஒரு DLL ஃபைல் இருக்கும். ஓகே, ஸோ அது இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஃபைன். தென் நான் சொன்ன மாதிரி இந்த ஸ்னாட் ரூல்ஸ், ஓகே, இந்த நம்ம ரூல்ஸ் டவுன்லோட் பண்ணிப்போம், அதுலேருந்து ரூல்ஸை காப்பி பண்ணி இதெல்லாம் போட்டுக்கோங்க. ஓகே, ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஒன்ஸ் நம்ம 3 சாஃப்ட்வேரையும் டவுன்லோட் பண்ண பிறகு நம்ம பண்ண வேண்டிய ஃபஸ்ட்டு ஸ்டெப்ஸ் இதுதான். ஓகே, அண்ட் தென் இப்போ நம்ம வந்து கான்ஃபிகரேஷன் ஃபைலை வந்து நம்ம எடிட் பண்ணலாம். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணோம்னா ஸ்னாட் ஃபோல்டருக்குள்ளே ஓகே எக்ஸ்ட்ராக்குள்ளே போயிட்டு ஸ்னாட் கான்ஃபிகரேஷன் ஃபைலுன்னு இருக்கும். தெரியுதா? கான்ஃபிகரேஷன் ஃபைலுன்னு இருக்கா? ஸோ அதை ரைட் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து நோட்பேட் ப்ளஸ் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஈஸி, பிகாஸ் நோட்பேடில் நம்ம ஓப்பன் பண்ணால் எல்லாமே ஒரே லைனில் வர மாதிரி வரும். ஸோ நோட்பேட் ப்ளஸ் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து எடிட் வித் நோட்பேட் ப்ளஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் வந்துட்டு நம்ம வந்து கொஞ்சம் எடிட் பண்ண வேண்டியது. ஃபைன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ஓகே, ஸோ இந்த நம்பர் பார்த்துக்கோங்க, இந்த பேஜ் நம்பர் இங்கே தெரியுதா, இந்த நம்பர் பார்த்துக்கோங்க, எனக்கு 45ல் வருது. ஸோ ஃபஸ்ட்டு கரெக்ஷன் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய நெட்வொர்க்கை செட் பண்ணணும். ஓகே, ஸோ நான் வந்து நம்ம நெட்வொர்க் தெரியணும் அப்படின்னா ஐபி config/all கொடுங்க. நம்மளுடைய ஐபி அட்ரஸ் தெரியும். ஓகே, ஹோம் நெட்வொர்க்கோட ஐபி அட்ரஸ் தெரியும். ஸோ அதை பார்த்து இதில் எழுதிருங்க. ஓகே, உன்னுடைய ஐபி அட்ரஸ் எதுவோ அதை இதில் எழுதிருங்க. ஃபைன். இதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா அடுத்தது இதில் இருக்கிற அந்த ஐபி வேரியபிள் எக்ஸ்டர்னல் _netன்னு இருக்கா. ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா நாட் ஆப்ரேட்டர் தென் $symbol கேப்ஸில் ஹோம் _netன்னு கொடுக்கணும். ஓகேவா? ஸோ அதில் வந்து இது வந்து நான் வந்து சேஞ்ச் பண்ணாத கான்ஃபிகரேஷன் ஃபைல். இதில் என்ன இருக்குன்னு நான் பார்க்கலாம். ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி எம்டியாக இருக்கும். ஃபைன், எம்டியாக இருக்கு இல்லையா? ஸோ இந்த மாதிரி இருக்கும், எனின்னு இருக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து
கட் பண்ணிட்டு தான் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய ஐபி அட்ரஸ் கொடுக்கணும். ஐபி config/all கொடுத்தா உங்களோட ஐபி அட்ரஸ் கிடைக்கும். ஸோ அதை வந்து இந்த இடத்துல என்ன பண்ணிடு எழுதிருங்க. ஓகே, ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கேன் இல்லையா, அதில் எழுதிருங்க. அண்ட் தென் எக்ஸ்டர்னல் அண்டர்ஸ்கோர் நெட் எனி நீங்கள் அடுத்தது லைனில் இருக்குது. ஸோ அந்த இதில் நீங்கள் என்ன எழுதுறீங்க அப்படின்னா அதில் என்ன எழுதுறீங்கன்னா எனிங்கிற இடத்துல நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு நாட் ஆப்ரேட்டர் $symbol home underscore netங்கிறத எழுதுறீங்க. ஓகே, ஸோ இதுதான் செகண்ட் ஸ்டெப். ஓகே, ஸோ இதெல்லாம் பண்ணால் தான் நம்மளால் ஸ்னாட்டர் என்ன பண்ண முடியும், ரன் பண்ண முடியும். ஓகே, ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா ஸோ இந்த இதில் வந்து எல்லாமே எதில் இருக்கும் அப்படின்னா ஃபார்வர்ட் ஸ்லாஷில் இருக்கும். நம்ம வந்து அது வந்து யூனிக்ஸில் தான் ஃபார்வர்ட் ஸ்லாஷ் நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். பட் நம்ம ஸ்னாட் வந்து எல்லாம் ரன் பண்ண போகிறோம், விண்டோஸில் ரன் பண்ண போகிறோம். ஸோ நம்ம என்ன பண்ணணும், we have to change all them to backward slashes. ஓகே, ஸோ backward slashes-க்கு நீங்கள் ஆக்சுவலி எல்லாமே இதில் இருக்கும். இதுதான் ஆக்சுவலி என்னென்னா ஃபார்வர்ட் ஸ்லாஷ். நம்ம அதை எல்லாத்தையுமே எப்படி மாற்ற போகிறோம் அப்படின்னா ஓகே ஃபார்வர்ட் ஸ்லாஷ்க்கு பேக்வர்ட் ஸ்லாஷ்க்கு என்ன பண்ண போகிறோம், மாற்ற போகிறோம். ஃபைன். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இது வந்து கேப்ஸ். ஓகே, ஸோ இந்த 3ஐயும் நீங்கள் பார்த்துக்கோங்க, இந்த 4ஐயும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 4ஐயும் நான் இப்போ இந்த கான்ஃபிகரேஷன் ஃபைலை ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கேன் இல்லையா. ஸோ இது மாதிரி உங்கள் கான்ஃபிகரேஷன் ஃபைலை என்ன பண்ணிக்கோங்க, சேஞ்ச் பண்ணிக்கோங்க. எப்படி இருக்கும்னா பேக்வர்ட் ஸ்லாஷ் ஸ்னாட் /rules. ஸோ இதுவும் சேஞ்ச் ஆகிருக்கணும். மெயினாக இந்த 2 மட்டும் சேஞ்ச் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஓகே, பிகாஸ் இது கமெண்ட்டில் தான் இருக்குது. இந்த ஹேஷ் கொடுத்துருக்காங்க இல்லையா, இது வந்து கமெண்ட்டில் தான் இருக்குது. ஸோ அதனால் நோ ப்ராப்ளம். பட் இது ரெண்டும் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், சேஞ்ச் பண்ணியிருக்கணும். ஃபைன். /snot/ பேக்வர்ட் ஸ்லாஷ் போட்டிருக்கான்னு. ஓகே, இந்த 3 லைனையும் செக் பண்ணிக்கோங்க. எல்லாமே என்ன பண்ணணும். ஓகே, ஸோ இந்த லைனை as it is இப்படி எடுத்துக்கோங்க. ஓகே, திஸ் லைன் அதாவது 104 and 106 இருக்கிறத மட்டும் என்ன பண்ணுங்கள், பேக்வர்ட் ஸ்லாஷில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஓகே, ஃபார்வர்ட் ஸ்லாஷில் இருந்துச்சு அப்படின்னா அதை பேக்வர்ட் ஸ்லாஷில் என்ன பண்ணிடுங்க, மாற்றிடுங்க. எதெல்லாம் மாற்றணும், ரூல்ஸையும் ப்ரீ ப்ராசஸரோட ரூல்ஸ், அதாவது இதுவும் மாற்றிருந்துருக்கணும். ஓகேவா. அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா 114 ஸோ அடுத்தது வந்து ஒயிட் லிஸ்ட் பாத். ஓகே, இதில் வந்து நம்ம வந்து எந்த ஐபி அட்ரஸை நான் வந்துட்டு அலோவ் பண்ணணும், எந்த ஐபி அட்ரஸை வந்து நான் அலோவ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்காக ஒரு இது இருக்குது. ஓகே, ஸோ இது நான் வந்து பின்னாடி சொல்கிறேன் என்ன அப்படின்ட்டு. ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா அதுவும் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ஃபார்வர்ட் ஸ்லாஷில் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், பேக்வர்ட் ஸ்லாஷில் மாற்றிடுங்க. ஓகே, இது ரெண்டும். ஓகே, ஒயிட் _list_ path c/snot/rules ரெண்டுமே வந்து தட் இஸ் ஃபார்வர்ட் ஸ்லாஷில் இருக்கும். நீங்கள் அதை வந்து என்ன பண்ணுங்கள், பேக்வர்ட் ஸ்லாஷில் மாற்றிடுங்க. ஓகே, அடுத்தது என்ன அப்படின்னா ஓகே, ஸோ இது ரெண்டும் சேஞ்ச் பண்ணியாச்சு. தட் இஸ் ஒயிட் _list path black லிஸ்ட்டையும் மாற்றியாச்சு. ஃபைன். அடுத்தது என்ன அப்படின்னா ஹியர். ஸோ இதில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா கமெண்ட் லைன் இருக்கும். ஓகே, இந்த ஹேஷ் சிம்பிள் எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா ஸ்னாட் கான்ஃபிகரேஷன் ஃபைலில் கமெண்ட் அப்படிங்கிறத ரெப்ரசென்ட் பண்ணுது. நமக்கு அதை வந்து அன்கமெண்ட் ஆகணும். பிகாஸ் நம்ம பக்கத்துலாம் அந்த லாக் ஃபைல்குள்ளே சேவ் ஆகணும். ஸோ இதில் வந்து கமெண்ட் இருக்கும், அதை எடுத்துருங்க. எடுத்தால் தான் ரன் ஆகும். ஓகே, ஸோ எடுத்துகிட்டு இதுலேயும் வந்து ஃபார்வர்ட் ஸ்லாஷ் இருக்கும். அந்த பேக்வர்ட் ஸ்லாஷில் என்ன பண்ணிடுங்க, மாற்றிடுங்க. c/not/log அப்படிங்கிறத கொடுத்துருங்க. ஓகே, ஸோ இந்த லைனை சேஞ்ச் பண்ணணும். ஃபஸ்ட் என்ன சேஞ்ச் பண்ணணும், கமெண்ட் இருக்கிறத அன்கமெண்ட் பண்ணிடுங்க. செகண்ட் திங், ஃபார்வர்ட் ஸ்லாஷில் இருக்கிறதெல்லாம் பேக்வர்ட் ஸ்லாஷில் என்ன பண்ணிடுங்க, மாற்றிடுங்க. ஓகேவா. ஸோ இப்போ அடுத்தது என்ன அப்படின்னா அடுத்தது எது சேஞ்ச் பண்ணணும்னா இது. ஸோ இது வந்துட்டு அதே மாதிரி கமெண்ட்டில் இருக்கும், அன்கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் தென் டைனமிக் ப்ரீ ப்ராசஸர் டைரக்டரியில் எல்லாமே வந்து ஃபார்வர்ட் ஸ்லாஷில் இருக்கும், அதை பேக்வர்ட் ஸ்லாஷில் மாற்றிடுங்க. snot_dynamic ப்ரீ ப்ராசஸர் தட் இஸ் பேக்வர்ட் ஸ்லாஷில் மாற்றிடுங்க. அதே மாதிரி இந்த லைனும் ஓகே, இந்த லைன் தெரியுதா, இந்த லைனும் என்ன இருக்கும் அப்படின்னா கமெண்ட் லைன் இருக்கும். அன்கமெண்ட் பண்ணிவிட்டு அதை என்ன பண்ணிடுங்க, c/snot_lib short_dynamic engine /sfengine.dll. ஸோ இது sfengine.dll எங்கே இருக்குன்னு நான் காமிக்கிறேன். ஸ்னாட்டில் லிப் ஃபைல்குள்ளே டைனமிக் இன்ஜின்குள்ளே பார்த்தோன்னா இந்த ஃபைல் நேம் தான் இங்கே கொடுக்கணும். ஓகே, ஸோ இந்த ஃபைல் நேம் தான் இங்கே கொடுக்கணும். தெரியுதா, sfengine.dll. ஸோ இந்த ஃபைல் நேம் தான் என்ன பண்ணணும், இந்த இடத்துல வந்திருக்கணும். அந்த நேம் கரெக்டாக இருக்கா, உங்களுக்குள்ள அந்த ஃபோல்டருக்குள்ள இந்த இன்ஜின் நேம் தான் இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அண்ட் தென் ஃபார்வர்ட் ஸ்லாஷில் இருக்க இந்த ரெண்டு தட் இஸ் ப்ரீ ப்ராசஸர் டைனமிக் ப்ரீ ப்ராசஸரையும் டைனமிக் இன்ஜினையும் ஃபார்வர்ட் ஸ்லாஷில் இருக்கிறதெல்லாம் பேக்வர்ட் ஸ்லாஷில் மாற்றிடுங்க. அண்ட் தென் அன்கமெண்ட் பண்ணிடுங்க. கமெண்டில் இருக்கும். ஓகே, இல்லை கமெண்ட் இருக்கும், ஹேஷ் இருக்கும், அதை வந்து என்ன பண்ணிடுங்க, எடுத்து விட்ருங்க.
ஃபைன். ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா டைனமிக் இன்ஜினையும் மாற்றுங்க, டைனமிக் ப்ரீ ப்ராசஸரையும் மாற்றுங்க. அடுத்த ஸ்டெப் ஓகே. ஸோ இது வந்துட்டு டஸ் நத்திங் இன் ஐடிஎஸ் மோட். நம்ம ஐடிஎஸ் மோடில் பண்ணல, பிகாஸ் நம்ம வந்து விண்டோஸில் பண்ண போகிறோம். ஸோ இந்த 5 லைன்லேயும் ஓகே ப்ரீ ப்ராசஸர், நார்மலைஸ், IP4 and then TCP, ICMP, IP6, ICMP6. ஸோ இது எல்லாமே அன்கமெண்டில் இருக்கும். நீங்கள் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே, தட் இஸ் ஹேஷ் போட்டு விட்ருங்க, அதுதான் டிஃப்ரென்ஸ். ஓகே, ஹேஷ் போட்டால் அது ரன் ஆகாது. ஓகே, கமெண்ட் லைன்ஸ் வந்து நம்ம வந்து ஏதாவது ஒரு ப்ரோக்ராமில் எழுதியிருந்தோம் அப்படின்னா கமெண்ட் லைன்ஸ் வந்து என்ன ஆகாது, எக்ஸிக்யூட் ஆகாது. ஓகே, எதெல்லாம் அன்கமெண்டாக இருக்கும் அது மட்டும் தான் என்ன ஆகும், எக்ஸிக்யூட் ஆகும். ஃபைன். ஸோ அதனால் இந்த 5 லைனையும் என்ன பண்ணிடுங்க, ஹேஷ் போட்டு விட்ருங்க, கமெண்ட் போட்டு விட்ருங்க. ஓகே. ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா ஹியர். ஸோ இதில் வந்துட்டு நம்ம வந்து போர்ட் ஸ்கேன். ஓகே, ஸோ இது வந்து கமெண்ட். ஸோ அடுத்த சேஞ்ச் நம்ம எதில் பண்ணணும் அப்படின்னா 511 பேஜ் நம்பர் பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ அதில் வந்து ஃபார்வர்ட் ஸ்லாஷில் இருக்கும், இந்த ஒயிட் லிஸ்ட் பேக் லிஸ்ட் நம்ம சேஞ்ச் பண்ணணும். அது ஃபார்வர்ட் ஸ்லாஷில் இருக்கும், எல்லாத்தையும் பேக்வர்ட் ஸ்லாஷில் மாற்றிடுங்க. அண்ட் தென் நம்மளுக்கு வந்துட்டு இதில் பார்த்தா தெரியும். ஸோ இதுலேயும் ஒயிட். ஸோ நீங்கள் வந்து எப்படி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா white_list.rules அப்படிங்கிற நேமில் சேஞ்ச் பண்ணணும். பிகாஸ் நம்ம வந்துட்டு ரூல்ஸுங்கிற ஃபோல்டருக்குள்ளே நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா blacklist.rulesங்கிற அந்த ஃபைல் தான் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த இடத்துல white_list.rulesன்னு சேஞ்ச் பண்ணிடுங்க. blacklist நம்மளுக்கு ஒரு ஃபைல் இருக்கும், அதை வந்து நம்ம அந்த ஃபைல் தான் அங்கே இருக்குது. ஸோ அதனால் blacklist.rulesன்னு சேஞ்ச் பண்ணுங்கள். as well as white_list அப்படிங்கிற அந்த ஃபைலையும் சேஞ்ச் பண்ணிடுங்க. பிகாஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஹியர் ஸோ white_list.rules தான் இருக்குது. ஸோ அதே நேமை ஓகே இந்த இடத்துல என்ன பண்ணிடுங்க, சேஞ்ச் பண்ணிடுங்க. ஓகே. ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா இந்த ப்ரீ ப்ராசஸர். ஓகே, இந்த ப்ரீ ப்ராசஸரில் இருக்கிறதையும் கமெண்ட்டில் இருக்கும், அதை நீங்கள் என்ன பண்ணிடுங்க, அன்கமெண்ட் பண்ணிடுங்க, அதை எடுத்து விட்டுருங்க. அண்ட் தென் ஓகே, ஸோ அன்கமெண்டில் இருக்கும், அதை எடுத்துருங்க. ஏதாவது ஃபார்வர்ட் ஸ்லாஷில் இருந்தாலும் அதை வந்து நீங்கள் என்ன பண்ணிடுங்க, பேக்வர்ட் ஸ்லாஷ்க்கு மாற்றி விட்டுருங்க. ஃபைன். ஸோ அடுத்தது என்னென்னா 418 மாற்றியாச்சு. ஃபைன். அண்ட் அடுத்தது என்ன அப்படின்னா ஓகே, ஸோ 548 ஸோ இந்த பிளேஸில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஓகே எல்லாமே வந்துட்டு ஃபார்வர்ட் ஸ்லாஷில் இருக்கும். ஓகே, இந்த ஸ்லாஷில் இருந்திருக்கும். நான் இப்போ வந்து பேக்வர்ட் ஸ்லாஷ்க்கு மாற்றிட்டு நீங்கள் அதெல்லாம் என்ன பண்ணுங்கள், ஃபார்வர்ட் ஸ்லாஷ் இருக்கிறத பேக்வர்ட் ஸ்லாஷ்க்கு என்ன பண்ணிடுங்க, மாற்றிடுங்க. அண்ட் தென் இந்த இடத்துல இன்க்ளூட் rule_path/local rulesனு இருக்கும். அது வந்து ஃபார்வர்டில் இருக்கும், பேக்வர்டில் மாற்றிக்கோங்க. அண்ட் தென் அதில் வந்து கமெண்ட் பண்ணியிருப்பாங்க, அதையும் அன்கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகேவா, அன்கமெண்ட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் வந்து ஃபார்வர்ட்லேருந்து பேக்வேர்டுக்கு மாற்றிடுங்க. ஸோ ஆக்சுவலி இது எப்படி இருக்கும் இந்த ஃபைல் அப்படின்னா இதில் பார்த்தா தெரியும். ஸோ நமக்கு தெரியுதா, இதில் தெரியுதா? ஸோ இதில் எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பேக்வேர்ட், தட் இஸ் ஃபார்வர்டில் இருக்க அதை தான் நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இது வந்து நான் வந்து எடிட் பண்ணாத ஃபைல், கான்ஃபிகரேஷன் ஃபைல். இது எடிட் பண்ண ஃபைல், உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கிறதுக்காக வச்சுருக்கேன். ஃபைன். ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், பேக்வேர்ட் ஸ்லாஷில் எல்லாத்தையும் மாற்றிருக்கேன். ஸோ எது வரை மாற்றணும்னா கிட்டத்தட்ட நிறைய இது மாற்றணும், இது வரைக்கும். ஓகே, ஸோ இந்த நம்பர் வேணால் பார்த்துக்கோங்க, பேஜ் நம்பர் 652. அது வரைக்கும் ஃபார்வர்டில் இருக்க எல்லாத்தையுமே மாற்றிடாதீங்க, ரீப்ளேஸ் கொடுத்தும். ஓகே, ஃபைண்ட் ரீப்ளேஸ் கொடுத்தும் மாற்றிடாதீங்க. வேணால் இதை மட்டும் காப்பி பண்ணி ஓகே ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்டில் ஓகே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி வேணால் நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஓகே, இது வரைக்கும் இந்த பேஜ் நம்பர் பார்த்தா தெரியும் 652 வரைக்கும். இது மட்டும் நீங்கள் வேறு ஒரு டாக்குமெண்ட்டில் போட்டு ரீப்ளேஸ் பண்ணிட்டு திருப்பி வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பண்ணுங்கள். ஓகே, மொத்தமாக போடாதீங்க. போட்டிங்க அப்படின்னா எல்லாமே ரீப்ளேஸ் ஆகிடும், எல்லாமே நமக்கு ரீப்ளேஸ் ஆகக்கூடாது. ஃபைன். ஸோ இது வந்து ஃபார்வர்ட் ஸ்லாஷில் இருக்கிறதெல்லாம் என்ன பண்ணிடுங்க, பேக்வர்ட் ஸ்லாஷில் மாற்றிடுங்க. அண்ட் தென் அதே மாதிரி இங்கேயும் என்ன பண்ணிடணும், தட் இஸ் ஃபார்வர்ட் ஸ்லாஷில் இருக்கும், அதெல்லாம் என்ன பண்ணிடுங்க, பேக்வர்ட் ஸ்லாஷில் மாற்றிடுங்க. ஆஸ் வெல் அஸ் கமெண்ட்லேயும் இருக்கும். ஓகே, கமெண்ட்டில் இருக்க இந்த 3 வந்து கமெண்ட்டில் இருக்கும். அதை நீங்கள் வந்து இப்போ இந்த ஓகே இது தெரியுதா, அன்எடிட் பண்ணாத கான்ஃபிகரேஷன் ஃபைலில் இந்த 3மே கமெண்ட்டில் இருக்குது, ஹேஷ் போட்டு இருக்குது. ஸோ அந்த ஹேஷ் என்ன பண்ணிடணும், இதில் 3லேயும் என்ன பண்ணிடணும், எடுத்து விட்டுறணும். ஓகே, ஸோ அன்கமெண்ட் பண்ணிவிட்டு 660லேருந்து 662 வரைக்கும் இருக்கிறதுல ஃபார்வர்ட் ஸ்லாஷ் எல்லாம் என்ன பண்ணிடுங்க, பேக்வர்ட் ஸ்லாஷ்க்கு மாற்றிடுங்க. ஓகேவா. ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா ஓகே, ஸோ இப்போ கான்ஃபிகரேஷன் ஃபைலில் நமக்கு வந்து என்னென்ன எடிட் பண்ணணுமோ அதெல்லாம் முடிஞ்சிடுச்சு. இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா லோக்கல் ரூல்ஸ் வந்து ஓப்பன் பண்ணணும். ஸோ ஸ்னாட் போய்க்கோங்க, ரூல்ஸ் போய்க்கோங்க. நம்ம ஏற்கனவே இதை காப்பி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா லோக்கல் ரூல்ஸ்னு வந்து
ஸோ அதை எடிட் நோட்பேட் ப்ளஸில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு தெரியுதா இந்த 3 லைன் என்ன பண்ணிடுங்க, நீங்களே டைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நான் இதில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, எனக்கு வந்துட்டு ஒரு அலர்ட், நார்மலாக நமக்கு வந்து ஸ்னாட்டோட மெயின் யூஸ் என்ன அப்படின்னா, ஓகே, ஒரு அலர்ட் சிம்பிள், ஏதாவது ஒரு வந்து சஸ்பீஷியஸ் ஆக்டிவிட்டி வந்துச்சுன்னா எனக்கு ஒரு அலர்ட் சிம்பிள் வரணும். ஓகே, ஸோ அதுதான் என்னுடைய ஸ்னாட்டோட மெயின் யூஸ். ஒரு அலர்ட் சிம்பிள் வந்து சிஸ்டம் லாகுக்கு வரும். ஓகே, ஸோ இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன், ஐசிஎம்பி யூடிபி டிசிபி வந்துச்சு அப்படின்னா ஒரு அலர்ட் மெசேஜ், தட் இஸ் டெஸ்டிங் ஐசிஎம்பி அலர்ட், டெஸ்டிங் யூடிபி அலர்ட், டெஸ்டிங் டிசிபி அலர்ட்டுங்கிற மெசேஜ் எனக்கு வரும். ஓகேவா, நம்ம கான்ஃபிகரேஷன் பண்ணப்போ தட் இஸ் நான் ஃபஸ்ட்டு ஸ்னாட் ஃபைலை ரன் பண்ணும்போது கூட இந்த அலர்ட் வந்துச்சு. ஓகே, ஸோ இந்த லோக்கல் ரூல்ஸை எடுத்து இந்த 3 லைன் என்ன பண்ணிடுங்க, டைப் பண்ணிடுங்க. ஓகே, ஐசிஎம்பிக்கு, யூடிபிக்கு அண்ட் தென் டிசிபிக்கு, இந்த 3 லைனுக்கு என்ன பண்ணிடுங்க, எழுதிடுங்க. ஃபைன். ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா, இப்போ தான் நம்ம ஸ்னாட்டை ரன் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஸ்டார்ட்க்கு போய்க்கோங்க, கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ கமெண்ட் ப்ராம்ப்ட் வந்து நார்மல் மோடில் ஓப்பன் பண்ண வேண்டாம். ஸோ கமெண்ட் ப்ராம்ப்ட் ஸ்டார்ட் மோடுக்கு வந்த பிறகு ரைட் கிளிக் கொடுத்து ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்னு கொடுங்க. ஓகே, ஸோ எஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் அட்மினிஸ்ட்ரேட்டராக ரன் பண்ணலாம். ஸோ ரன் பண்ணணும். ஸோ இப்போ வந்து கமெண்ட் ப்ராம்ப்டில் நமக்கு வந்து ஸ்னாட் ஃபோல்டருக்குள்ளே போகணும். ஸோ இது வந்து விண்டோஸ் சிஸ்டம் 32ல் இருக்குது. ஸோ நான் வந்து ஸ்னாட்குள்ளே போகிறேன். ஓகே, ஸோ என்ன பாத் கொடுக்கணுங்கிறத பார்த்துக்கோங்க. ஓகே, பிகாஸ் சியில் என்னுடைய இது நான் எங்கே சேவ் பண்ணியிருக்கேன்னா சியில் தான், சி ட்ரைவில் தான் சேவ் பண்ணியிருக்கேன். ஸோ சி ட்ரைவ்க்குள்ளே பின்குள்ளே நம்ம போகணும். ஓகே, ஸோ அதை தான் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஏன் பின்குள்ளே போகிறேன், ஓகே, நம்ம பார்த்தா தெரியும் ஸ்னாட்டில் பின்குள்ளே தான் இந்த இது இருக்கும். ஓகே, ஸோ அதனால தான் நான் அதுக்குள்ளே போகிறேன். பின்குள்ளே போன பிறகு ஓகே, ஸோ நான் வந்து கமெண்ட் எல்லாம் தனியாக ஒரு டெக்ஸ்ட்டில் வச்சுருக்கேன். ஸோ வேர்ஷன், நம்ம வந்து வேர்ஷன் பார்க்கணும் அப்படின்னா ஸ்னாட் ஓகே தட் இஸ் -v நம்ம கொடுத்தோன்னா நமக்கு வந்து என்ன வேர்ஷன் நம்ம வந்து ஸ்னாட்டில் யூஸ் பண்ணுறோன்னு தெரியும். ஓகே, ஸோ இதுதான் நான் யூஸ் பண்ணுற வேர்ஷன் டீட்டெயில்ஸ் வருது. ஸோ அடுத்தது எப்படின்னா இன்டர்ஃபேஸ். இப்போ வந்து நான் வந்து எனக்கு வந்து நார்மலாக நம்ம ஒய்ஷாக் மாதிரி தான். ஒய்ஷாக் என்ன பண்ணும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ரௌசரில் செட் ஆஃப் அப்ளிகேஷன் நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோன்னா அந்த பேக்கெட்ஸ்லாம் கேப்சர் பண்ணி என்னென்ன அப்ளிகேஷன் ரன் ஆகுது நமக்கு ஒய்ஷாக் காமிக்கும். ஃபைன். ஸோ அதே தான் இதுவும். ஸோ இதில் நமக்கு வந்து தெரியுறதுக்கு நமக்கு என்ன இன்டர்ஃபேஸ்லாம் வந்து கரண்ட்டாக வந்து என் சிஸ்டமில் அவைலபிள் அப்படின்னு தெரியுறதுக்கு நம்ம வந்து என்ன கமாண்ட் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஸ்னாட் -W. ஸோ அதை நான் என்ன பண்ணுறேன், காப்பி பண்ணிக்கிறேன், பேஸ்ட். ஸோ எனக்கு ஸோ வந்து இதெல்லாம் வந்து இன்டர்ஃபேஸ் தெரியுதா, இதெல்லாம் இன்டர்ஃபேஸ் பெருசாக தெரியல. ஸோ இதுதான் இன்டர்ஃபேஸ் 1 2 3 4 and 4 இன்டர்ஃபேஸஸ் இருக்குது. நான் அதனால் ஃபஸ்ட்டு 1 நான் எடுத்துக்கிறேன். ஸோ ஹியர் ஸோ நம்ம வந்து இப்போ வந்து ஸ்னாட்டை வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ரன் ஆகுது அப்படின்னா. ஸோ இதில் வந்து ஸ்னாட் -i1ங்கிறது இன்டர்ஃபேஸ் அண்ட் தென் ஓகே அந்த கான்ஃபிகரேஷன் ஃபைலோட பாத் நேம். ஃபைன். ஸோ அதை நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து ஸ்னாட் ரன் ஆகுது தெரியுதா. ஸோ ஸ்னாட் உடைய கான்ஃபிகரேஷன் ஃபைலை நம்ம டெஸ்ட் பண்ணி ஸோ அந்த கமெண்ட்டை கரெக்டாக கொடுங்க, இல்லைனா ரன் ஆகாது. ஸோ இட் வில் டேக் few minutes to run. ஸோ ஸ்னாட் ரன் ஆயிடுச்சு தெரியுதா. கான்ஃபிகர் ஸ்னாட் சக்ஸஸ்ஃபுல்லி வேலிடேட்டட் த கான்ஃபிகரேஷன் ஸ்னாட் எக்ஸிட்டிங். ஸோ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணிட்டோம், ஸ்னாட்டை கான்ஃபிகர் பண்ணிட்டோம். இப்போ அடுத்தது நான் வந்து ரன் பண்ணி பார்க்க போகிறேன். எனக்குவே நான் வந்து ஒரு டெஸ்ட் லோக்கல் ரூல்ஸில் நான் வந்து செட் ஆஃப் ரூல்ஸ் நான் கொடுத்துருக்கேன். ஐசிஎம்பி யூடிபி டிசிபிக்கு வந்து வந்தால் என்ன வரணும், என்ன அலர்ட் மெசேஜ் வரணும் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன். சப்போஸ் ரன் ஆகிட்டு இருக்கும்போது எனக்கு எக்ஸிட் ஆகணும். ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரௌசிங், இப்போ நான் வந்து இந்த ப்ரௌசரில் வந்துட்டு நிறைய இது ஓப்பன் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து ஆக்சுவலி ரன் ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ நான் வந்து அதை பிரேக் பண்ணணும். ஓகே, ஸோ அந்த ரன் ஆகிட்டு இருக்கும்போது எனக்கு அப்போ ஸ்னாட் ரன் ஆகிட்டே தான் இருக்கும். பிகாஸ் அது கேப்சர் பண்ணி பேக்கெட்ஸ் ஒன்றும் கேப்சர் பண்ணி வேலிடேட் பண்ணிகிட்டே தான் இருக்கும். ஃபைன். ஸோ அதை நான் எக்ஸிட் பண்ணணும், அதை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா என்ன கமெண்ட்னா
ஓகே சி கொடுத்தோம் அப்படின்னா அது ஸ்டாப் ஆயிடும். ஓகே ஸோ இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம். பிகாஸ் டெஸ்ட் பண்ணும்போது தான் நம்மளுக்கு வந்து ஸ்னாட் கான்ஃபிகரேஷன் வேலிடேட்டட் த கான்ஃபிகரேஷன் வந்துச்சு, இந்த வந்திருக்கா. ஸோ ஃபைன். ஸோ இப்போ அடுத்தது ரன் பண்ணி பார்க்கலாம். ஸ்னாட்டை ரன் பண்ணி பார்க்கும் போதில் ஸோ ரன் ஆகுது. ஸோ ஒரு மைனர் வார்னிங் வருது. ஸோ அதை நான் வந்து பார்த்து அது என்னன்னு தெரியல. ஈவன் தென் ஓகே நீங்கள் செய்யும் போதில் ஏதோ சின்ன கரெக்ஷன் தான், ஏதோ ஒரு வந்து இருக்கிறத வந்துட்டு நம்ம அன்கமெண்ட் பண்ணாமல் விட்டுருந்துருக்கலாம். பட் அது வந்து வார்னிங்னா அது விட்டுடலாம் நம்ம. ஸோ இப்போ நமக்கு தெரியுதா ஐசிஎம்பி அலர்ட், யூடிபி அலர்ட், டிசிபி அலர்ட்னு வருது தெரியுதா. ஸோ நான் வந்து லோக்கல் ரூல்ஸில் நான் வந்து ஒரு 3 ரூல் கொடுத்தேன். எனக்கு இந்த மாதிரி ஐசிஎம்பி வந்தால், டிசிபி வந்தால், அண்ட் தென் யூடிபி வந்து அலர்ட் வரணும்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ என்ன இருக்குது, எனக்கு அலர்ட் மெசேஜ் வந்துகிட்டே இருக்குது. ஓகே ஸோ இப்போ ஸ்னாட் வந்து எனக்கு வந்து ரன்னும் ஆகிடுச்சு. நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஃபஸ்ட்டு வந்து ஸ்னாட் கான்ஃபிகர் ஆகிட்டு அடுத்தது நான் என்ன பண்ணி பார்த்தேன், ஸ்னாட்டை ரன் பண்ணி பார்த்தேன். இப்போ எனக்கு வந்து ஒரு அலர்ட் மெசேஜும் வருது. அதாவது நான் ஒரு சஸ்பீஷியஸ் ஆக்டிவிட்டி மாதிரி நான் கொடுத்துருக்கேன் ஐசிஎம்பி, டிசிபி, யூடிபி பேக்கெட்ஸை. ஓகே எனக்கு வந்து அலர்ட் மெசேஜ் வருது. இப்போ நான் வந்து எக்ஸிட் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் கிவ் Ctrl+C. ஓகே இப்போ எக்ஸிட் ஆயிடும். ஸோ இதுலேயே நம்மளுக்கு தெரியும் எத்தனை யூடிபி பேக்கெட்ஸ் வந்துச்சு, எத்தனை டிசிபி பேக்கெட்ஸ் வந்துச்சு. ஸோ அதெல்லாம் நான் வந்து இங்கே தான் வந்து எக்ஸிட் ஓகே ஸ்டாப் பண்ணியிருக்கேன். ஸ்னாட்டை பை அந்த Ctrl+C கொடுத்து ஸ்டாப் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்டாப் பண்ணோடனே எனக்கு எத்தனை வந்து பேக்கெட்ஸ் வந்திருக்கு எல்லாம் வந்து என்ன பண்ணோம் காமிக்கும். ஓகேவா. ஸோ திஸ் ஹவ் யூ ரன் அண்ட் இன்ஸ்டால் ஸ்னாட் ஆன் விண்டோஸ். ஓகே.